ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் திங்ஸ் கொடுத்து விட்ருக்காங்க. அதை நானும் பிரித்து பார்க்கல, அவங்க காலையிலே கொடுத்து விட்ருந்தாங்க. சரி என்னென்ன இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கும் அப்படியே ஒரு வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் சரி பிரிக்கும் போது காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன திறந்தாலும் அம்மா வீட்டிலேருந்து வர்றது பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். சரி வாங்க என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்ப்போம் என்னென்ன இருக்குங்கிறது. பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை பூ கேட்டிருந்தேன், தாமரை முட்டு கேட்டிருந்தேன். முட்டு சரியாக இல்லை அப்படின்ட்டு பூ தான் பறித்து கொடுத்து விட்ருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெடிசனுக்காக நான் கேட்டிருந்தேன், கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஊரில் தாமரை குளம் பெருசாக இருக்குங்க, அதனால நிறையா பறித்து கொடுத்து விட்டாங்க. இப்போ கோவில் திருவிழா நடக்கிறதுனால நிறைய கோவிலுக்கு பறிச்சிடுறாங்க அந்த முட்டெல்லாம், அதனால் கிடைக்க மாட்டேங்குது. சரி பூ தான் இருந்துச்சுன்னாங்க, சரி பரவாயில்ல இருக்கிறதே கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் சரி பூ பறித்து கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். முடக்கத்தாங்கீரைங்க, செம்ம சூப்பராக இருக்குது. நான் காலையிலேருந்து அப்படியே எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேன், இருந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களா, சூப்பராக நல்லா இருக்குது. இது வந்து தோசைக்கு நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கும், இயற்கையான விஷயங்கள், மூலிகைகள் எல்லாமே கிடைக்கும். அம்மா முடக்கத்தாங்கீரையும் பறித்து கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அப்படியே நல்லாயிருக்கு. இதை நம்ம தோசைக்கு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது முழங்கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம். இது ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவோ இருக்குது பாருங்கள். ஏதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு போயிருந்தாங்க. யாருன்னா எங்கள் அம்மா போகலை, எங்கள் பெரியம்மா வீட்டில் அவங்க வேன் வச்சுருக்காங்க. அவங்க வேனில் நிறைய பேர் அழைச்சிட்டு போவாங்க. அப்படியே எங்கள் பெரியம்மாட்ட பணம் கொடுத்து விட்டாச்சு, அவங்களே வாங்கிட்டு வந்தது தான். நான் இன்னும் பணம் கொடுத்து விடலை, எங்கள் அம்மா பணம் கொடுத்து விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுதான் எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க அந்த திங்ஸ் பாருங்கள், பெருஞ்சீரகம். இது எனக்கு 1 வருஷத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் வீட்டு ஃபேமிலி சின்னது தானே, அதனால் 1 வருஷத்துக்கு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு. நான் வந்து கொல்லிமலையிலாம் அந்தளவுக்கு ஜாமான் வாங்க மாட்டோம். சரி இந்த வருஷம் வாங்கலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் பெரியமாட்ட பணம் கொடுத்து விட்டுருந்தோம், வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது மிளகு. இது பார்த்திங்கன்னா கல்பாசி. இது மஞ்சள் பொடி. இது பாருங்கள் கடுகு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. இது பாருங்கள் வெந்தயம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு செட்டு அப்படிம்பாங்க. நான் ஒரு செட்டு வேணான்னு சொன்னதுனால அரை செட்டுன்னு சொல்லி அதில் இந்த அரை செட்டு தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது அரை செட்டு இன்னும் நிறையா இருக்கும், அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஜீரகம். அப்புறம் இதில் என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். பாருங்கள் கருஞ்சீரகம். இதுவும் வந்து எனக்கு மெடிசனுக்காக தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம். இது பாருங்கள் காராமணி பயிர். இது வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம், காராமணி குழம்பு வைக்கலாம், தட்டைப்பயிர்னு சொல்லுவோம்ல அந்த இது. சூப்பர், இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ திங்ஸு அம்மா கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் இங்கே வாங்க, இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா உளுந்து, உடச்ச உளுந்து. அதில் வந்து நம்ம சுத்தம் பண்ணும்போது கிடைக்கும்ல, அதில் வந்து இதை வந்து நம்ம பொடி செய்யலாம் அப்படின்ட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து உடச்சி கொடுத்துருக்காங்க. இது ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே வரப்புலேயே போட்ட உளுந்து இது. எங்கள் வீட்டு வயல்லே வந்து உளுந்து நாங்கள் எப்போதும் போடுவோம் வரப்பில், அந்த உளுந்து தான் இது. அது அம்மா எடுத்து எனக்கு உடச்சி கொடுத்து விட்டாங்க. அதனால் எனக்கு உடைக்கிற வேலையெல்லாம் எனக்கு உடைக்கவும் தெரியாது, இல்லைன்னா மிஷினில் கொடுத்து தான் உடைக்கணும். அதனால் அம்மாவே உடச்சி சுத்தம் பண்ணி கொடுத்து விட்டாங்க. இப்போ இதெல்லாம் தான் அம்மா கொடுத்து விட்ருக்காங்க எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே அம்மா கொடுத்து விட்டது தான். இதேமாதிரி எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டிலேருந்து வரும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரையும் தான் அம்மா கொடுத்துட்டாங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நீங்களாம் வந்து கொல்லிமலைக்கு போவீங்களா, எத்தனை பேர் கொல்லிமலை ஜாமான் வாங்குவீங்கிறத என்ன சொல்லுங்கள். நான் வந்து வாங்க மாட்டேன் அதிகமாக, நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வாங்கிக்குவேன். இந்த வருஷம் சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க, சரின்னு வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.